வரை இந்த கவிதை நீங்க அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க, எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க. இது இருக்கிறதா இது இப்ப இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளிச்சுதான் நம்ம வரணும். எங்களை எல்லாம் இரவு இரவா சண்டை போடுவாங்க, கொடியோட பறிச்சுக்கிட்டு சுவரொட்டி எல்லாம் பறிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்துல வச்சு எங்க பிள்ளைகளை எல்லாம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அது ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மாநாடு நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டாவது மாநாடு இல்ல, அவங்க கட்சி அவங்க முடிவு, மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்யறாரு என்ன சொல்றாரு தம்பின்னு பார்த்துதான் நம்ம கருத்து சொல்ல முடியும். மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு நகர போறோங்கிறத வச்சுதான் நம்ம பேச முடியும். சும்மா ஒரு கற்பனையில மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலயே நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டு இல்ல. விஜய் கட்சி கொடுங்க முதல்ல அவர் வரவேற்ற நபர் யாரும் பார்த்தீங்கன்னா நான் கட்சி இருந்தார் சீமான். ஆனா தற்போது அவர் மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபரா சீமான் அவர்கள் இருக்காரு. இதுக்கு முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சுதானே. நீங்க தம்பியா இருக்கிறீங்களா, எதிரியா இருக்கிறீங்களா, அம்மாவா இருக்கீங்களா, அப்பாவா இருக்கீங்களா, எதிரியா இருக்கீங்களா, நீங்க உங்க செயல்பாடுகளை வச்சுதானே. நீங்க திருப்பியும் வந்துகிட்டு அதே திராவிடம், அதே கோட்பாடு, அதே கொள்கை. திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன்னா சொல்லணும். நான் சொல்றேன்ல, இந்த கட்சி ஆட்சியில இருந்து நான் மாற்றா வர்றேன், நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் நிக்கிறேன், நான் இந்த அடிப்படையே மாத்தணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் இப்ப எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் இதுக்கு வர்றாங்க? இப்ப நீங்க முதல்ல வச்சிருக்கீங்க. அப்புறம் இல்ல 67 அவர் வந்தாரு, 77 அவர் வந்தாரு, அது மாதிரி நாங்க வருவோம்னா அது மாதிரி நாங்க வருவோம்னு தான் சொல்லணும். மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனாரு, ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனாரு. அண்ணா அவர்கள்னா அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷமா இந்த நாட்டுல இந்த 2 தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு. ஒண்ணு அண்ணா தொடங்கியது, இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த 2 கட்சி தானே இருக்குது. இப்ப அடுத்த மாநாட்டுல அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? ஒரு நேரத்துக்கு ஒண்ணு போய் செஞ்சுட்டே போகும்போது அது ஏற்புடையதா இல்லை. அப்ப அவருக்கு பின்னாடி திரண்டிருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பா நண்பிகளா இருக்கலாம், எனக்கு தம்பி தங்கைகளா இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம். அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க, அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிக்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்றோம்.